நடிகர் பார்த்திபன் சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போது விஜய் சேதுபதி நடிப்பில் மகாராஜா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அந்த படம் பற்றி பேசும்போது தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பார்த்திபன் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொன்னார். தலைவர்கிட்ட 25 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மகாராஜா படம் மாதிரி இன்னொரு கதையை தலைவர்கிட்ட சொல்லியிருக்காராம் பார்த்திபன். அந்த டைமில் தான் தலைவர் படையப்பா படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ படையப்பா படம் மாதிரி இல்லாமல் மகாராஜா படம் மாதிரி ஒரு கதையை தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த டைமில் தமிழ் சினிமாவில் அது புதிய கதையாக இருந்ததால் ரஜினி சார் அதை பண்ணலை அப்படின்ட்டு பார்த்திபன் பேசியிருந்தார். பார்த்திபனை பொறுத்தவரையும் எல்லாமே புதுமையாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார். இப்போ கூட இந்த விஷயம் சொல்கிறது மகாராஜா கதை என்னுடையது தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரா, அல்லது தலைவர் இது போன்ற ஒரு கதையை மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா அப்படின்னு தெரில. ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் எப்போதுமே கதையை சூஸ் பண்ணுறது முக்கியமாக ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அளவில் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. படையப்பா படம் எந்த அளவுக்கு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். எல்லாருக்குமே பிடிச்சு போன ஒரு படம், ஜீரோ ஹேட்டர்ஸ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரசிகர்களுக்கு எல்லாமே பிடிச்சு போன ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு தான் தலைவர் விரும்புவாங்க. இந்த பரிசோதனை முயற்சிகள்லாம் தலைவர் இறங்குறதில்ல. பரிசோதனை முயற்சிகளில் அவங்கவுங்க காசில் இறங்குனாங்கன்னா பரவாயில்ல, தயாரிப்பாளர் காசில் இறங்கும்போது அப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வந்தால் அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? அதனால் தலைவரை பொறுத்தவரையும் எப்போதுமே யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே சமயம் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மெத்தடில் தான் தலைவர் கதையை சூஸ் பண்ணுறாங்க.